பிட்காயின் ஹால்விங்குக்கும் பிட்காயின் பிரைஸ் மேல போறதுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் நம்ம எல்லாருமே பிட்காயின்ல நம்மளோட வெல்த்தை சேவ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பாப்பீங்கன்னு சொன்னா விளங்கும். அட்லீஸ்ட் ஏன் நம்ம எல்லாருக்கும் 0.01 பிட்காயின் நம்மளுக்கு தேவைங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிளஸ் 100% ஃப்ரீ பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன். இது பாத்தீங்கன்னு சொன்னா 100% ஃப்ரீ. இதுல எப்படியெல்லாம் பிட்காயினை 100% ஃப்ரீயா, அதாவது பிட்காயினை அக்யூமுலேட் பண்ணலாம், அதாவது நீங்க எந்த விதமான பேமெண்ட் பண்ணாம நீங்க இந்த கோச்சிங் ப்ரோக்ராம்ல எப்படி பிட்காயினை பெசிவ் இன்கம் மெத்தட்ல அக்யூமுலேட் பண்ணலாங்கிற மெத்தட்டையும் இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிட்காயின் ஹால்விங் சொல்லி ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு நடக்கும். பிட்காயின் ஆரம்பிக்கக்குள்ளேயே பிட்காயின் ஒயிட் பேப்பர்லயே அவங்க இதைத்தான், அதாவது சத்தோஷி நகமோட்டோங்கிறவர், அது ஒரு தனிநபராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கலாம். அவங்க இந்த பிட்காயின் ஒயிட் பேப்பர் உருவாக்குள்ள பிட்காயின் டோட்டல் சப்ளை பாத்தீங்கன்னு சொன்னா 21 மில்லியன் பிட்காயின் தான் வரும். $21 மில்லியன் இல்ல, 21 மில்லியன் பிட்காயின் தான் உலகத்துக்கு வாரத்துக்கு இருக்குது. அப்படி வார 21 மில்லியன் பிட்காயினும் ஒரே டைம்ல வராது. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மைன் பண்றது மூலமா தான் பிட்காயின் சப்ளைக்குள்ள வரும். மைனிங் கன்செப்ட் என்னன்னா பிளாக் செயின் கன்செப்ட். பிளாக் செயின்ல எப்படின்னா இந்த பிட்காயின் நெட்வொர்க்கை ப்ரொடெக்ட் பண்ற, ஓகே, கம்ப்யூட்டர் பவர்ஸை நீங்களும் உங்களுக்கு வேணும்னு சொன்னா நீங்களும் மைனிங்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனா ஏர்லியர் டேஸ்ல மைனிங்கிறது ஈஸியா இருந்துச்சு, நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் மூலமாகவும் மைன் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மைனிங் டிஃபிகல்ட்டி சரியான ஹார்டா போனதால அதுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலைஸ்டான கம்ப்யூட்டர்ஸ் மூலம் தான் மைனிங் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி மைனிங் பண்ற விஷயங்கள் ஏர்லியர் டேஸ்ல தனியா ஒரு கம்ப்யூட்டரை வச்சு நீங்க மைண்ட் பண்ணலாம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஒரு பூல்ல ஜாயின் பண்ணி ஒரு பூலா சேர்ந்து, அதாவது நிறைய கம்ப்யூட்டர் சேர்ந்து பூலா சேர்ந்து மைண்ட் பண்ணக்குள்ளதான் நம்மளுக்கு மைனிங் ரிவார்ட்ஸ், அதாவது ஒரு பிளாக்க ஒவ்வொரு அப்ராக்சிமேட்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளாக் கொண்டு உருவாகும். அப்படி ஒவ்வொரு பிளாக் உருவாகக்குள்ள நம்மளுக்கு பிட்காயின் ரிவார்டா கிடைக்கும், அதாவது மைனஸுக்கு ரிவார்டா போகும். பிளஸ் பிட்காயின் நார்மலா ஒரு ஆள் இன்னொரு ஆளுக்கு பிட்காயினை டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் ஃபீஸ் கூட இந்த மைனஸுக்கு போகும். ஸோ இப்படி ஒவ்வொரு பிளாக்கையும், அதாவது இந்த டிரான்சாக்ஷன்ல வெலிடேட் பண்ணி ஒவ்வொரு பிளாக் செயின்ல அப்டேட் பண்ற இந்த ஒர்க்கை கம்ப்யூட்டர்ஸ், அதாவது ஒன் வே மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் மூலம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் பாக்குறதுக்காக இந்த கம்ப்யூட்டர்ஸுக்கு ஒரு இன்சென்டிவா தான் இந்த பிட்காயின் வெளியில வரும். ஸோ பிட்காயின் ஆரம்பிச்ச உடனே, ஓகே, முதலாவது வந்த பிளாக்கு ரிவார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா 50 பிட்காயின் கொடுத்தாங்க. ஒவ்வொரு பிளாக்கையும் மைன் பண்ண 50 பிட்காயின் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு முதலாவது ஹால்விங் 2012 நடந்துச்சு. 2012 நடக்குள்ள அந்த பிட்காயின் ரிவார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஃபா உடஞ்சி, அதாவது 50 பிட்காயின் கிடைச்சிட்டு இருந்தது 25 இன்னைக்கு. சோ இப்படி ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா பிட்காயின் ஹால்விங் ஒரு விஷயம் நடக்குது. இந்த ஹால்விங் நடக்கணும்னா மைனஸ்க்கு கிடைக்கிற இந்த பிட்காயின் ரிவார்ட் பாத்தீங்கன்னு சொன்னா அரைக்கரவாசா குறைஞ்சிட்டு போகும். அப்படிதான் இந்த ஒயிட் பேப்பர், அதாவது இந்த பிட்காயின் ஒயிட் பேப்பர் வடிவமைக்கப்பட்டிருக்கு. 50 பிட்காயின் கண்டினியூஸா ஒவ்வொரு மைனிங் பிளாக்கும் கிடைக்கிறேன்னு சொன்னா ஆல்ரெடி 21 மில்லியன் பிட்காயின் ஃபாஸ்டா வந்துருக்கும். ஆனா அப்படி ஃபாஸ்டா வந்து பிட்காயின் சப்ளைய ஃபாஸ்டா ஒரே டைம்ல மார்க்கெட்டுக்குள்ள கூட வைக்காம கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு போறாங்க. சோ 50 பிட்காயின் 25 அது 2016 12.5, 2020 ஹால்விங்ல 6.25. நான் 2020க்கு பிறகுதான், அதாவது பிட்காயின் இந்த டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் ஒரு $6,000 அப்படி இருக்கக்குள்ள நான் கிரிப்டோக்கள்ல வந்தேன். அது இந்த டைம்ல எனக்கு கிரிப்டோ பத்தி தெரியும். இப்ப ரீசெண்டா நம்ம ஃபேஸ் பண்ணினது 2024. இப்ப நம்ம 2024 டிசம்பர்ல இருக்கோம். நம்ம ஏப்ரல் அந்த பீரியட்ல 2024 ஹால்விங் வந்து இதுல பிட்காயின் ரிவார்ட் 6.25 இருந்து 3.15 குறைஞ்சிட்டு. இப்ப கரண்டா மைண்ட் பண்ற எல்லாருக்குமே பிட்காயின் எவ்வளவு கிடைச்சிட்டு இருக்குன்னு சொன்னா 3.12 பிட்காயின் தான் கிடைச்சிட்டு இருக்கு. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப டிமாண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு போகுது. இப்ப ஏர்லியர் டேஸ்ல நான் கிரிப்டோக்குள்ள வரக்குள்ள எல்லாம் பெரிய பெரிய கவர்மெண்ட், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் எல்லாம் பிட்காயின்ல இல்ல. ஓகே, பிட்காயின்ங்கிறது நார்மலா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பிளாக் ராக், வேன்கார்ட் போன்ற மிகப்பெரிய இது ஃபண்ட் அசெட் மேனேஜர்ஸ் எல்லாம் பிட்காயின் இடிஎஃப்ஸ் கொடுக்காங்க. நிறைய கவர்மெண்ட்ஸ் பிட்காயினை லீகல் டெண்டர் ஆக்கிருக்காங்க. உதாரணத்துக்கு எல் சால்வடோர். அடுத்தது இப்ப யூஎஸ்ல எலெக்ட் ஆயிருக்கிற பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் பாத்தீங்கன்னு சொன்னா அவரு பிட்காயின் ப்ரோ பிரசிடென்ட். அடுத்தது இன்னும் பிட்காயின் சம்பந்தமான இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வரதுக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவர் பிரசிடென்ட் ஆகின உடனே பிட்காயின் கடும் ஃபாஸ்ட் 60,000 இருந்து ஆல்மோஸ்ட் $100,000 டச் பண்ணி ஆல் டைம் ஹை 100,000 ஒரு போய் 100,000 மேல அப் ஆகி இப்ப கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கு. ஆனா அவர் இன்னும்
பதவி ஏற்கல. ஜனவரியில ஒரு பதவி ஏற்றது பிறகு இன்னும் மேல பம்ப் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா பிட்காயின் டிமாண்ட் கூட்டிட்டு போகுது. உலகத்துல இருக்கிற மில்லியனர்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா 21 மில்லியனோட கூட இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மில்லியனர் கூட ஒரு பிட்காயின் வாங்க நினைச்சா கூட பிட்காயின் போதாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா 21 மில்லியன் தான் இருக்கு. ஆல்ரெடி நிறைய பேர் இருக்கு. நிறைய பிட்காயின் லொஸ்ட்ல இருக்குது. சத்தோஷி உலகத்துல நிறைய பிட்காயின் இருக்குது, மூவ் ஆகாம இருக்குது. அப்ப உலகத்துல இருக்கிற மில்லியனர்ஸ் நினைச்சா கூட எல்லா பிட்காயினையுமே வாங்கலாம். பிளஸ் நம்ம இந்த பிட்காயின் அதாவது இந்த கிரிப்டோ இண்டஸ்ட்ரிக்கு இப்பதான் ஏர்லி. ஏன்னா அப்படி சொல்லணும்னா நான் கிரிப்டோக்குள்ள வரக்குள்ள ஜஸ்ட் 3 வீதமான ஆட்கள் தான் இந்த பிட்காயின் சம்பந்தமான அவேர்னஸ்ல இருந்தாங்க உலக சனத்தொகையில 3 வீதம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அரௌண்ட் 5 to 6% தான் உலக சனத்தொகையில இந்த பிட்காயின் சம்பந்தமான அவேர்னஸ் இருக்குது. இப்ப நீங்க பிட்காயினுக்குள்ள வருவீங்கன்னு சொன்னா நீங்க உலக சனத்தொகையில ஜஸ்ட் 5 வீதத்துக்குள்ள வருவீங்க. ஓகே, சோ இப்ப நீங்க வாங்குற அட்லீஸ்ட் நீங்க ஒரு பிட்காயின் 0.01 பிட்காயின் நீங்க வச்சிருந்தாலும் ஓகே, உங்களோட டார்கெட்டை அட்லீஸ்ட் 1 பிட்காயின் அக்யூமுலேட் பண்ண டார்கெட் வைங்க. நீங்க ஃபுல் டைம் இருந்தா அப்படி இல்ல உங்களோட பணத்தை அதாவது உங்களோட நீங்க கஷ்டப்பட்டு நீங்க ஏர்ன் பண்றீங்க, நீங்க ஒர்க் போய் ஏர்ன் பண்ணுவீங்க, உங்களோட டைமை ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க, இல்லாட்டி உங்களோட ஸ்கில்லை ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணுவீங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பட்டு ஏர்ன் பண்ற மணியை இந்த கவர்மெண்ட்ஸ் அண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன வந்தாங்கன்னா சும்மா ஃபேக் பிரிண்ட் பண்ணி தந்துட்டீங்க, எந்த விதமான பேக்கப்பும் இல்லாம. ஸோ அவங்க ஃபேக் மணியை பிரிண்ட் பண்ணி தரதால நீங்க வச்சிருக்கிற பணம் வெலு இழந்துட்டு போகுது. அது பேர் இன்ஃபிளேஷன். இவங்க கண்டினியூஸா பிரிண்ட் பண்ணிட்டே போறதால எந்த விதம் பேக்கப்பும் இல்லாம 1 லட்சம் ரூபாய் இன்றைக்கு வச்சிருக்கீங்கன்னா 5 வருஷத்துக்கு அந்த 1 லட்சத்துக்கு இன்றைக்கு வாங்குற அளவு பொருட்கள் வாங்கலுமாண்டா இல்ல. ஆனா 1 லட்சமா தான் இருக்கும். ஆனா 1 லட்சத்துக்கு இன்றைக்கு 10 பொருள் வாங்கலாம்னா அதே சேம் பொருள் இன்னொரு 5 வருஷத்துல 5 பொருள் கூட வாங்கலாமாங்கிறது கேள்விக்குறி. அதுதான் இன்ஃபிளேஷன். என்ன காரணம்னா ஒரு ஸ்கேர்சிட்டி இல்ல அந்த கரன்சில, அதாவது பேப்பர் கரன்சில ஸ்கேர்சிட்டி இல்ல, அன்லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மணி அவங்க பிரிண்ட் பண்ணிட்டு போறாங்க. ஆனா பிட்காயினை பாத்தீங்கன்னு சொன்னா உலகத்துக்கு 21 மில்லியன் தான் வரது கிடைக்கும். இது யாராலுமே மாத்தேல. ஸோ 21 மில்லியன் தான் வரப்போகுது என்றதால அதாவது சப்ளை ஃபிக்ஸ்டுங்கிறதால எல்லாருமே இதுக்குள்ள எடுக்கணும். ஆல்ரெடி இருக்கிற இந்த பிட்காயினை தான். அடுத்து இந்த பிட்காயின் எப்ப மைன் பண்ணி முடியும்னு சொன்னா இதுல பாருங்க 2136 ஆக்குல இருக்கு பாருங்க. 2136 வருஷத்துலதான் அந்த பிட்காயின் மைன் பண்ணி முடியும் 21 மில்லியன். ஸோ 2136 வருடத்துல நம்ம எல்லாம் இருப்போமா இல்லையான்னு கூட தெரியா. பட் நம்ம அடுத்த ஜெனரேஷன் இருக்கும். ஸோ அந்த டைம்ல பிட்காயின் பிரைஸ் பாருங்க ஜஸ்ட் 4 ஹால்விங் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கிடையிலே பிட்காயின் $1 லட்சம் தொட்டுட்டு. ஸோ அடுத்தடுத்த ஹால்விங் இன்னொரு 4-5 வருஷத்துல அடுத்தடுத்த ஹால்விங் இன்னொரு 2 ஹால்விங் போகக்குள்ளேயே பிட்காயின் எந்த மில்லியனை தொட்டுரும்னு சொல்லி நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. இப்போ 100,000ல இருந்து மில்லியனு போகல எத்தனை மடங்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ அதனால இன்னும் நீங்க பிட்காயினுக்குள்ள இல்லைன்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டாவது பிட்காயினுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, இது ஒரு ஃபைனான்சியல் அட்வைஸ் இல்லை. ஆனா நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்றது நாளைக்கு உங்களோட ஃபியூச்சருக்கும் உங்களோட ஜெனரேஷன் ஃபியூச்சருக்கும் பெஸ்ட் அமையும். ஸோ இன்னும் எத்தனையோ ஹால்விங் வரதுக்கு இருக்கு. ஒவ்வொரு ஹால்விங் நடக்க கொஞ்சம் கொஞ்சமா பிட்காயின் ரிவார்ட் குறைஞ்சிட்டே போகுது. ஆனா டிமாண்ட் கூட்டிகிட்டே போகுது. இப்ப நாடுகள் அவங்க ட்ரெஷரியில பிட்காயினை சேமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. கோல்டு மாதிரியே அவங்க பெக்கப்புக்கு பிட்காயினை சேமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய கண்ட்ரிஸ் லீகல் டெண்டர் ஆகிருக்கு. லீகல் டெண்டர்னா பிட்காயினை நீங்க டே டு டே லைஃபுக்கு பாவிக்கலாம். எல்சால்வடோர்ல அப்படிதான். எல்சால்வடோர்ல நீங்க US டாலரையும் பாவிச்சு கொள்ளலாம், பிட்காயினையும் பாவிச்சு கொள்ளலாம். நீங்க எந்த கடைக்கு போயினாலும் எந்த குரோசரி ஸ்டோருக்கு போனாலும் பிட்காயினை கொடுத்து பொருள் இதெல்லாம் வாங்கி கொள்ளலாம். ஸோ கைஸ், இதுதான் ஃபியூச்சர். நீங்க இன்னும் உலக சனத்தொகையில 5 விதமான ஆட்கள் கூட இன்னும் உள்ளுக்கு வரல. எப்படி 10-20 வருஷத்துக்கு முதல் இன்டர்நெட் ஒரு பூமாவுக்குள்ள ஏர்லி அடாப்டர்ஸ் எல்லாம் இன்றைக்கு வேற லெவல்ல இருக்காங்களோ, அலிபாபா, அமேசான், ஃபேஸ்புக் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வேற லெவல்ல போனிக்கோ இன்டர்நெட்டை பாவிச்சு, அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி, கிரிப்டோ டெக்னாலஜி, AI டெக்னாலஜி. ஸோ இதுக்குள்ள நீங்க எவ்வளவு குயிக்கா வரீங்களோ அவ்வளவுக்கு நீங்க எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல ஷைன் ஆகலாம். இப்ப வாங்க நம்மட பிட்காயின் ஹார்வெஸ்டிங் சிஸ்டத்தை பத்தி பார்ப்போம். ஸோ பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம்னு சொல்லி ஒரு சிஸ்டம் வந்து நான் இப்ப ப்ரீ லான்ச் பண்ணிருக்கேன். இது ப்ரீ லான்ச்சிங்ல இருக்கு இந்த வீடியோ செய்யற டைமுக்கு. இதுல பாத்தீங்க சொன்னா 100% ஃப்ரீயா பிட்காயினை எப்படி வாங்குற, எப்படி பிட்காயினை ப்ராப்பரா சேவ் பண்ற, பிட்காயினை பெசிவ் இன்கம்மா ஏர்ன் பண்றதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் இருக்குன்னு சொல்லி, பிளஸ் அதோட சேர்த்து பிட்காயின் கிரிப்டோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங், பிட்காயின் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி செய்யற, பிளஸ் அந்த கோச்சிங் ப்ரோக்ராமை எப்படி ஒயிட் லேபிள் பண்ணி நீங்க உங்களோட கோச்சிங் ப்ரோக்ராமை எப்படி இன்னொரு ஆளுக்கு கொடுக்குற, எப்படி அவேர்னஸ் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒரு 100% ஃப்ரீயா ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் வந்து ரெடி பண்ணிருக்கிறேன். ஸோ இப்பதான் நாங்க ப்ரீ லான்ச் பண்ணிக்கிறோம். இன்னும் 100% முடியல. ஸோ இந்த ப்ரீ லான்ச் பீரியட்ல இருக்கக்குள்ள எல்லாருக்குமே இதை ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். இது ஃபுல்லா செஞ்சு முடிஞ்சது அப்புறம் மேபி இதுக்கு ஒரு மணி இதுக்கு என்ன கோர்ஸ் ஃபீஸ் வந்து போடுற மாதிரி ஐடியா இருக்கு. பட் இப்போதைக்கு அது ஃப்ரீ. ஸோ அந்த கோச்சிங் ப்ரோக்ராம் சம்பந்தமான டீடைல்ஸ் வேணும்னு சொன்னா HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைங்க, நீங்க பிட்காயின் வச்சிட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கூட கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.